ஓ ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். ஓம் நம நாங்கள் அருணை சிவாய. பாலவராஜன் ஐயா எழுதிய சைவ சித்தாந்த வினாவிடை பார்க்க போறோம். இதுல 437 பக்கங்கள் இருக்குது. அது படிச்சு முடிய வேணும். அப்ப இப்ப ஒரு ஆள் இந்த சித்தாந்த மங்கள வாழ்த்து ஒரு கோட்டன் படியுங்க. ஒரு கோட்டன் இரு செவியன் மும்மகத்தன் ஆழ்வாய் அங்கரத்தனாவில் தரு கோட்டம் புரையளித்தாள் சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் ஒரு கோட்டன் பொடும் வணங்கியோ பாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திரு கோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். இன்னொரு ஆள் மற்ற பாட்ட படியுங்க. மற்ற ஆள் சிவருமானுக்கு இன்னொரு ஆள் படியுங்க. அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் வேறாங்குரியது உடையதாய் வேத ஆகமங்களின் குறிரந்தங் அறிவினால் அருளால் மன்னி அம்மையோடப்பனாகி செறியொளியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பம். சிற்றம்பலம். பண்டை மறை மண்டர பஞ்சுந்தேன் ஞானம் பரிந்தொழுகச் சிவகந்தம் பரந்து நார கண்டவர் இமிய கமலமுகைகள் எல்லாம் கண்டிறப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்டமலர் பொழில் புடை சூழ் வெண்ணை மேவும் மெய் கண்ட தேவன் மிகு சைவநாதன் புண்டரிக மலர்தாளச் சிரத்தேவாளும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம். 2 சிவஞான சித்தியார், இந்த 3 சிவஞான சித்தியார் தான். இது ஒரு கோட்டன் இரு செவியன் சிவஞான சித்தியார்ல முருகர் பாட்டு, இங்க 60 சமயத்தோர் 3. அப்ப இந்த ஒரு கோட்டன் இரு செவியன் ஒரு நாளும் விநாயகர் வணக்கம் படிக்க வேணும். யாராவது ஒரு ஆள் எல்லாரும் கோப்பி பண்ணுங்க. இந்த இதுல ஒரு போட்டோ எடுங்க. போட்டோ எடுத்தீங்கன்னா உங்கள்ட்ட எப்பவும் இருக்கும். எடுத்திருப்பியல நினைக்கிறேன். மேலே எடுக்கிறேன்னா இதை வச்சுட்டு நான் இந்த கேமராவா மாத்தட்டேன். கேமராவை மற்ற பக்கம் திருப்பி இப்ப உங்களுக்கு முன்னால ஒரு ஆள் நிக்கிறத படம் எடுக்கிற மாதிரி இந்த பக்கம் இதை எடுக்கிற பக்கம் உங்களோட கேமரா இருக்க வேணும். அந்த ஒரு ஆளை எப்படி படம் எடுப்பியாள் அது போல எடுங்க. அப்ப அப்படி எனக்கு எடுக்க இதுல என்ன ஒரு போன் தானே இருக்கு. சரி, நான் அனுப்புறேன். ராணியக்கா போட்டு விடுவேன், இல்லாட்டி நளினாக்கா போட்டு விடுவேன். ஓகே. இப்ப அடுத்தது நூல் தோற்றுவாய் வாசியுங்க. சித்தாந்த ஞான செல்வராயுள்ள நல்லாசிரியர் ஒருவரை நன்மாணாக்கன் ஒருவன் அடைந்து வணங்கி விண்ணப்பித்துக் கொள்கின்றான். இப்ப சித்தாந்த சித்தாந்தம் பொறுங்க. சித்தாந்த நல்ல தெளிவா படிச்ச ஒரு ஆளுகிட்ட போய் ஒரு மாணாக்கன், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அவன் போய் இப்ப அவரை அடைந்து வினாக்கள் எழுப்புறான். அதான் அந்த மாணாக்கன். ஒரு ஆள் மாணாக்கன் ஒரு ஆள் ஆசிரியர் என்று படிச்சாத்தான் இது விளங்கும். இல்லாட்டி ஒரு ஆளே படிச்சு கொண்டு போனா விளங்காது. மாணாக்கன் ஒரு ஆள் வாசிங்க. நீங்க வாசிங்க சுவாமா. மாணாக்கன் அடிகளே, ஞான நூல்கள் என்று உலகில் எத்துணையோ நூல்கள் அளவின்றி கிடக்கின்றன. அவைகள் அனைத்தையும் ஓதி உணர்தல் அடியேனுக்கு இயல்வதாயில்லை. ஆகையால் அருள் கூர்ந்து அவற்றின் முடிந்த முடிவை தெரிவித்தருளல் வேண்டும். 600 அங்க மேலதான் படிச்ச நாங்கள். 652 மெய்கண்ட சாத்திரங்கள் இருக்குது. இந்த திருவாவடுதுறை ஆதீனத்தால பெருமை ஆதீனத்தால வெளியிட்டு இருக்கணும். அப்ப நாங்கள் அவ்வளத்தையும் படிக்க இயலாது. அதான் இவர் கேட்கிறார். என்ன நிறைய ஞான நூல்கள் கொட்டி கிடக்கின்றன. அவைகள் அனைத்தையும் ஒரு உணர்தல் ஓதி உணர்தல் அடியேனுக்கு இயலாது, எல்லாராலையும் இயலாது. ஆகியால் அருள்ந்து அவற்றின் முடிந்த இந்த சைவ சித்தாந்தம் என்ன முடிந்த முடிவை சொல்லு, அதை தெரிவித்தரும் என்று கேட்க போற ஆசிரியர் ஒரு ஆள் படியுங்கோ. நான் படிக்கவா? இத படிச்சுட்டு அடுத்ததா வேற யாரும் படிக்க விடுங்க. சரி. ஞான நூல்களில் முடிந்த பொருள்களை உணர விரும்பும் நல்ல வேதம் ஆகவும் பொதுமறை, அதாவது திருக்குறள் பொதுமறை
திருமுறை என்னும் முதல் நூல்களும் ஸ்மிருதிகள், புராணங்கள், 64 கலைகள், பாகமங்கள், பண்டை தமிழ் இலக்கியங்கள், அறநூல்கள், தலபுராணங்கள் என்னும் வழிநூல்களும், ம். சிற்றை, கற்பம், சோருடம், வியாகரணம், இயல், இசை, நாடகம், முத்தமிழ்களின் இலக்கண நூல்கள், உந்தி, களுறு முதலிய மெய்நூல்கள் என்னும் சார்பு நூல்களும், பதிவசுபாதம் என்னும் பொருள்களின் இயல்புகளை விளக்குதலையே நோக்கமாக உடையன. இதனை பலகலை, ஆகம, வேதம் யாவையினும் கருத்து பதி பசு பாசம் தெளிதல் என்றருளி செய்தார். சந்தானபுரவர் நால்வருள் நான்காமவர் ஆகிய கொற்றவன் குடி உமாபதி சுவாசாரியார் தமது சிவப்பிரகாச நூலுள் எனவே பதிவசுவாதம் என்னும் பொருள்களை முறைப்படி உள்ளவாறு உணர்தலே ஞான நூல்களின் முடிந்த முடிவை ம். உணர்த்தலாம். இப்ப மாணாக்கன் கேள்விக்கு ஆசிரியர் இவ்வளவு மறுமொழி சொல்றார். என்ன? ஞான நூல்களின் முடிந்த பொருள்களை உணர விரும்பும் நல்லானே கேள். இந்த ஞான நூல்கள் என்ன முடிந்த ஒரு பொருளை சொல்லுது, அத கேள். இப்ப வேதம், ஆகமம், பொதுமறை, அதாவது இந்த திருக்குறள், திருமுறை, நாங்கள் படிக்கிற திருமுறைகள் என்னும் முதல் நூல்கள் எல்லாம் ஸ்மிருதிகள், புராணங்கள், 64 கலைகள், உபாகமங்கள், பண்டை தமிழ் இலக்கியங்கள், அறநூல்கள், தல புராணங்கள் என்னும் வழி நூல்களும், இதெல்லாம் ஒரு வழி நூல். முதல் நூல் என்று கொஞ்சத்தை சொல்றார், வழி நூல் என்று சொல்றார். சிற்றை, கற்பஞ்சோதிடம், வியாகரணம், இயல், இதுதான் அந்த வேதத்தின் 6 அங்கங்கள். சிற்றை, கற்பஞ்சோதிடம், வியாகரணம், இயல், இசை, நாடகம், முத்தமிழ்களின் இலக்கண நூல்கள், அதாவது உந்தி, களிறு, திருவுந்தியார், திருக்களிட்டுப்படியார், நாங்கள் இனி படிக்க போறோம், முதலிய மெய் நூல்கள் என்னும் சார்பு நூல்களும். அப்போ முதல் நூல் கொஞ்சம் இருக்குது, வழி நூல் கொஞ்சம் இருக்குது, சார்பு நூல் கொஞ்சம் இருக்குது. பதி, பசு, பாசம் என்னும் எல்லா நூல்களும் எங்களுக்கு எதை எடுத்து சொல்லுதாண்டா? பதி, பசு, பாசம் என்னும் முப்பொருள்களின் இயல்பதை தான் விளக்குது. அந்த விளக்குதலை நோக்கமாக கொண்டுதான் இவை இருக்குது. சிவபிரகாசத்துல உமாசுவாச்சாரியார் சொல்லி இருக்கிற பலகலை, ஆகம, வேதஞ்சாவையினும் கருத்து பசி பசு பாசம் தெளிதல். பலகலை, ஆகம, வேதம், இந்த பலகலை எல்லா நூலை எடுத்து படிச்சாலும் அங்க பதி பசு பாசம் தெரித்தல், அதைத்தான் சொல்லி விளங்கப்படுத்தினோம். சந்தானகுரவர் நால்வருள் அதான் 4ஆமவராகிய கொற்றவன்குடி, அவர் கொற்றவன்குடியில இருந்தபடியா அவருக்கு கொற்றவன்குடி உமாசுவாச்சாரியார் சிவபிராசத்துல இப்படித்தான் எடுத்து சொல்லியிருக்கிறார். பதி பசு பாசம் பண்ணி இந்த பல்கலை, ஆகம, வேதம் என்ற நூலை வச்சு சொல்லியிருக்கேன். அவை எல்லாமே முப்பொருள் உண்மையைத்தான் விளக்குது. இப்ப இன்னொரு ஆள் கேள்வி, இன்னொரு ஆள் மறுமொழி படியுங்கோ. மணியக்காவும் நளினாக்காவும் படியுங்கோ. பொது குறிப்புகள், மத வேறுபாடுகள். மாணாக்கன் கேட்கிறார், எல்லா நூல்களும் பதி பசு பாசம் என்னும் முப்பொருள்களின் இயல்பியே கூறுமாயின் உலகில் மத வேறுபாடுகள் தோன்ற காரணம் என்ன? அப்ப கேட்கிறார், எல்லா நூல்களும் இந்த பதி பசு பாசத்தை தான் சொல்லுதண்டா, பேந்தேன் மத வேறுபாடுகள் நிறைய இருக்குது, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்க, உபாசிரியர் சொல்லுங்க. எல்லா நூல்களுக்கும் கருத்து முப்பொருள் இயல்பை கூறுவதே ஆயினும் அந்நூல்களை செய்தோர் அனைவரும் ஒரு தரத்தினர் அல்லர், பல்வேறு தரத்தினர் ஆவர். இப்ப எல்லா நூல்களுக்கும் கருத்து, எல்லா நூல்களுக்கும் ஒரே கருத்து தான், முப்பொருள், அதாவது பதி பசு பாசத்தின் இயல்பைத்தான் கூறுதண்டாலும் அந்த நூல்களை செய்தவர் எல்லாம் ஒரே தரத்தினர் அல்ல, அவைகள் பல்வேறு தரத்தினர். இப்ப அதான் முதல் நூல், வழி நூல், சார்பு நூல் எல்லாம் இருக்குது. அந்த முதல் வழி சார்பு, முதல் அங்க பாருங்க வடிவா சொல்றார், முதல் வழி சார்பென நூல்கள் 3 இருக்குது. அங்க மேல எங்களுக்கு விளங்கப்படுத்தி போட்டார். முதல் நூல் என்ன இந்த இதுல சொல்லி இருக்கிற நல்லானே கேள். என்ன? வேதம், ஆகமம், பொதுமறை, அதாவது திருக்குறள், திருமுறை, இவைகள் முதல் நூல். வேதம், ஆகமம், திருக்குறள், எங்கட திருமுறை, 3 முதல், அவ்வளவு 4 முதல் நூல்கள். ஸ்மிருதி, புராணங்கள், 64 கலைகள், உபாகமங்கள், பண்டை தமிழ் இலக்கியங்கள், அறநூல்கள், தல புராணங்கள் என்னும் வழி நூல்களும் இருக்குது. சிற்றை, கற்பம், ஜோதிடம், வியாரணம், இயல், இசை, நாடகம், முத்தமிழ்களின் இலக்கண நூல்கள், உந்தி, களிறு முதலியன மெய் நூல்கள் என்னும் சார்பு நூல்களும் எல்லாமே பதி பசு பாசத்தை தான் சொல்லுது. இப்ப இங்க அவர் கேட்கிற, அப்ப எல்லாமே சொன்னா ஏன் இந்த மத வேறுபாடு வந்தது என்று கேட்கத்தான் இப்ப இவர் சொல்றார். எல்லா நூல்களுக்கும் முப்பொருள் தான்,
ஆனா அவையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தரத்தில இருக்கணும். அது முதல் வழி சார்பென 3 நூல்களுக்குள்ள விளங்கப்படுத்த போறேன். ரணியக வாசிங்கோ என்ற இலக்கணப்படி. ரணியக்கா மியூட்ல நிக்கிறீங்க, வாசிங்கோ என்ற இலக்கணப்படி. மிச்சம் வாசிக்க வேணும் நீங்கள். ஓகே. என்ற இலக்கணப்படி 3 வகையாய் காணப்படும் நூல்களுள் முதல் நூலே வினையின் நீங்கி விளங்கிய அறிவனாகிய இறைவனால் செய்யப்பட்டது. இனி தம் பயம் இழந்து இறைவனது அருள் வயப்பட்டு நின்ற அருளாளர் செயலெல்லாம் இறைவன் செயலே ஆகலின் அவர்கள் செய்த நூல்களும் முதல் நூல்களே ஆகும். இவ்வாற்றல் நாம் கொள்ளும் முதல் நூல்கள் வடமொழியில் வேதம் சிவாகமம் என்னும் 2ம், தமிழ் மொழியில் திருக்குறள் தேவாரம் முதல் திருத்தொண்டர் புராணம் ஈறாக உள்ள 12 திருமுறைகள் என்பனவுமாம். இவைகளை முதல் நூல்கள் அல்ல என மறுத்து வேறு சில நூல்களையே முதல் நூல்கள் என கொள்வர். இந்த முதல் வழி சார்பு நூல் 3 வகையான நூல்கள் எங்கட சித்தாந்த சாத்திரங்களுக்குள்ள அடங்கி இருக்குது. அந்த இலக்கணப்படி 3 வகையா காணப்படும் நூல்களில முதல் நூல் எதண்டா வினையின் நீங்கி விலகிங்கிய அவருக்கு மும்மலங்களுக்கு அவர் ஆட்படாதவர் யார் சிவபெருமான். அப்ப வினையின் நீங்கி அவருக்கு வினை என்றும் அவரை தாக்காது அறிவனாய இறைவனால் வெளியிடப்படுறது திருக்குறள், திருமுறை, வேறு என்னங்க வேதம், ஆகமம். வேதம், ஆகமம், திருக்குறள், திருமுறை இந்த 4 இறைவனால் செய்யப்பட்டது முதல் நூல். இனி தம்பயம் இழந்து இறைவனது அருள் பயப்பட்டு நின்ற அருளாளர்கள் தங்கள் தான் என்றது இல்லாமல் பாசத்தில இருந்து நீங்கி பசுவு ஞானத்தில நீங்கி தங்கட பயம் இழந்து இறைவனது அருள் பயப்பட்டு பதிஞானம் பெற்று நின்ற அருளாளர்கள் செயலெல்லாம் இறைவன் செயலே. அவை என்ற பசுகரணங்கள் எல்லாம் சிவகரணங்களாக மாற்றப்பட்டு நின்றவை ஆகலின் அவர்கள் செய்த நூல்களும் முதல் நூல்கள் தானாம். இந்த அருளாளர்கள் மெய்கண்ட தேவர், அருணந்தி சிவாச்சாரியர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனர், மாணிக்க வாசகர், புறைஞ்சால உமாவதி சிவாச்சாரியர், மனவாசகம் கடந்தவர், திருக்களிட்டு படியார், திருமுந்தியார் செய்து வந்த தேவநாயனர், திருக்கடவுர் வந்த தேவநாயனர், இவைகள் செய்ததுகளும் முதல் நூலுக்குள்ளதானாம் அடங்குமே. அவைகளுக்கு அரங்கணங்கள் எல்லாம் சிவகரணங்கள். அப்ப இவற்றால் நாம் கொள்ளும் முதல் நூல்கள் வடமொழியில் வேதஞ்சிவாமம் என்னும் 2ம், தமிழ் மொழியில் திருக்குறள், தேவாரம் முதல் திருத்தொண்டர் புராணம் ஈறாக அங்க அதுகள் எல்லாரும் வந்துட்டினோம். தேவாரம் முதல் திருத்தொண்டர் பரியபுராணம் ஈறாக உள்ள 12 திருமுறைகள் என்பனவுமாம். இவையையும் முதல் நூலுக்குள்ளதான் அவர் கூறார். இவைகளை முதல் நூல்கள் அல்லன்னு மறுத்து வேறு சிலர் சொல்லுவினம். அதுகளெல்லாம் நம்ப வேண்டாம் என்று சொல்றேன். அப்போ இப்ப மாணாக்கன், இப்ப ஜோஹாக்கா வாங்க மாணாக்கன். மாணாக்கர் ஒவ்வொரு சாரர் ஒவ்வொரு நூலை முதல் நூல் என்று கொண்டு மற்றவைகளை முதல் நூல் அல்ல என்று மறுப்பார்களாயின் உண்மை முதல் நூல் இது என்பதனை அறிதல் எவ்வாறு? ஆசிரியர் அதை அறிதல் பொது மக்களுக்கு அரிதுதான். வேறு ஒரு ஆளை வாசிக்க வாசிக்கிறா வாசிங்க ஜோக்கா தொடங்கி நீங்கள் முடியுங்க. அதை அறிதல் பொது மக்களுக்கு அரிதுதான். ஆயினும் காய்தல் உவத்தல் அகற்றி நடுவு நின்று உண்மை காண்வல்ல அறிஞர்களுக்கு அகுது இனிது விளங்குவதே ஆம். இப்ப மாணாக்கன் கேட்கிறார், இப்படி ஒவ்வொரு சாராரும் ஒவ்வொரு நூலை முதல் நூல் என்றும் மற்றவைகளை முதல் நூல் அல்ல என்றும் மறுப்பார்களை. அப்ப உண்மையா முதல் நூல் எது என்று கேட்கிறார். அப்ப மற்றவை கதையை விட்டுட்டு எங்களுக்கு உண்மையான எது முதல் நூல் என்று கேட்கிறார். அதை அறிதல் பொதுமக்களுக்கு அரிதுதான். ஏனென்றா கஷ்டம். ஒவ்வொருத்தரும் இப்ப நாங்களும் ஒரு விதயத்துல ஒன்றுல படிப்போம், வேற ஒரு ஆள் உண்ட வந்து சொல்லும். அப்ப அது கஷ்டம் என்ற காய்தல் உவத்தல் அகற்றி நடுவு நின்று உண்மை காண்பல்ல அறிஞருக்கு அகது உண்மையான அறிஞருக்கு இது விளங்குமாம். எது முதல் நூல் எது முதல் நூல் அல்ல என்பது விளங்கும். ஆனபடிய இதை நாங்கள் அப்படியே விடுவோம். அதாவது அதே பாசிங்க ஜாதொரு நூலின் ஜோவாக்கா படிக்கவா? யாதொரு நூலின் கருத்து எவ்விடத்தும்
பிற எந்த நூலாலும் மறுக்க ஒண்ணாத வகையில் ம் நிலை பெற்று நிற்கின்றதோ அகுதோ உண்மை முதல் நூல். ம் யாதொரு நூலின் கருத்து ஓரிடத்தாயினும் பலவிடத்தாயினும் பிற நூலால் மறுக்கப்படுகின்றதோ அகுதே உண்மை முதல் நூல் அன்றாம். ம் அன்றியும் யாதொரு நூலில் பிற நூலின் பொருளும் காணப்பட தனது பொருள் பிற நூல்களுள் ஒன்றிலும் காணப்படாது உள்ளதோ அதுவே உண்மை முதல் நூலாம். இவ்வாறால் நடுவு நின்று காணும் ம் காணும் அறிஞர் பலரும் வேத சிவாகமங்களையே உண்மை முதல் நூல் என்கின்றனர். பொருங்கவார் இப்ப என்ன சொல்றார்? யாதொரு நூலின் கருத்து எவ்விடத்தும் பிற எந்த நூலாலும் மறுக்க உண்ணாத வகையில் இப்ப ஒரு நூலக ஒரு ஆள் செய்துட்டு மெய்யண்டது போதத்தை செய்துட்டாரண்டா அது யாராலும் மறுக்க முடியாமல் இருக்குதோ நிலைவெற்று நிற்கிறதோ அது உண்மை முதல் நூல். யாதொரு நூலின் கருத்து ஓரிடத்தாயினும் பலவிடத்தாயினும் பிற நூலால் மறுக்கப்படுகிறதோ அகதே உண்மை முதல் நூல் அன்றாம். அன்றியும் யாதொரு நூலில் பிற நூலின் பொருளும் காணப்பட தனது பொருள் பிற நூலில் ஒன்றிலும் காணப்படாது உள்ளதோ அதுவே உண்மை முதல் நூலாம். இவற்றால் நடுவு நின்று காணும் அறிஞர் பலரும் வேத சிவாகமங்களே உண்மை நூல் என்ப பல அறிஞர்களும் இந்த வேத அது சிவபெருமானால் அருளச் செய்யப்பட்டது. சிவபெருமான முகத்தில இருந்து வந்ததுதான் இந்த வேதங்களும் ஆகமங்களும். அவற்றை 5 ஈசானன், தற்புருடம், அகோரம், வாமதேவன், சத்தியோஜாதம் முதல் 4 வேதங்களும் எங்க இருந்து வந்தது? அதாவது அகோரம், தற்புருடம், சத்தியோசாதம், வாமதேவம் என்ற அந்த முகத்திலிருந்து, அந்த ஈசான முகத்திலிருந்தும் மற்ற 4 முகத்திலிருந்தும் வந்தது இந்த 28 ஆகமங்கள். அதாவது முதல் ஈசான முகத்திலிருந்து எத்தனை ஆகமங்களை செய்தார்? 8 ஆகமங்களை செய்தார். பிறகு இருக்கு ஜசூர், வேதம், அதர்வனம் என்ற 4 முகங்களிலிருந்து 5 20 முகங்களை 20 ஆகமங்களை. அப்ப அங்க வேதமும் ஆகமங்களும் சிவபெருமான் அருளிச்சது. அது முதல் நூல். அதைத்தான் இங்க சொல்றார், வேத சிவாகமங்களையே உண்மை முதல் நூல் என்கின்றனர். வேதத்தை விட்ட படிங்க, வேதத்தை விட்ட வேதத்தை விட்ட இன்னொரு ஆள் படியுங்க, கமலம் அம்மா படியுங்க. வேதத்தை விட்ட வேதத்தை விட்ட அறம் இல்லை, வேதத்தில் ஓதத்தரும் தகுமறம் எல்லாம் உள்ள வேதமோடாகமும் மெய்யாம் இறைவன் நூல் என திருமந்திரமும் அருமறை ஆகமம் முதல் நூல் அனைத்தும் உரைக்கையினால் என்று சிவஞான சித்தியாரும் கூறுகின்றனர். பொருங்க வேதத்தை விட்ட அறம் இல்லை, வேதத்தில் ஓதத்தரும் அறம் இல்லாமுல வேதமோடு ஆகமம் செய்யாம் இறைவன் நூல் என்று திருமந்திரத்துல திருமூலர் சொல்லி இருக்கிறார். அந்த வேதத்தை தான் முன்னுக்கு வச்சிருக்கிறார். அது சிவபெருமானால் அருளி செய்யப்பட்டது. அருமறை ஆகமம் முதல் நூல் அனைத்து முறைக்கையில் என்று சிவஞான சித்தியாரிலையும் ஆகமத்திலேயும் அங்க சிவஞான சித்தியாரில் இருந்து சுவாச்சாரியார் சொல்லி இருக்கிறார். இப்ப மாணாக்கன் ஒரு ஆள் வாசியுங்கோ. மாணாக்கன் உண்மை முதல் நூல் இது என உணரும் முறையே அறிந்தேன். இனி அத்தகைய முதல் நூல் இருக்கவும் மத வேறுபாடுகள் தோன்றியது முதல் நூல்கள் வேதமாகவும் என்று இருக்கவும் நிறைய மத வேறுபாடுகள் தோன்றியிருக்கு. அதுக்கு என்ன காரணம் என்று சொல்றார் ஆசிரியர் நளினாக்கா படிங்க. அதுதான் நாம் முன்பே குறித்தபடி முதல் நூலின் பொருளை உணர்கின்றவர் பல திறத்தினர் ஆதலின் சிலர் முதல் நூல் பொருட்களை ஒவ்வாதனவாக கருதி அதற்கு மாறாக எதிர்நூல் சில செய்தனர். அந்நூல் பற்றி தோன்றி வளர்த்த மதங்கள் புறச்சமயங்கள் எனப்படுகின்றன. அவை பௌத்தமும் சமணமும் ஆகும். இனி உலகாயுதம் எனப்படும் நாத்திகமும் வேத சிவாகமங்களை இகழ்ந்தே நூல் செய்ததால் புறச்சமயம் எனப்படும். இனி முதல் நூல் பொருளை நன்று என்று உடன்பட்ட வழியும் அப்பொருளை உடனும் முறையில் வேறுபட்டு வழிநூல் சார்பு நூல்களும் அந்நூல்களுக்கு வேறு வேறு வகையான உரைகளும் செய்தோர் பலர். அதனாலும் மத வேறுபாடுகள் மிகுவனவாயின. உண்மை முதல் நூலை உடன்பட்டு அதற்கு பொருள் காண்பதில் வேறுபட்ட மதங்கள் அகச்சமயங்கள் எனப்படுகின்றன. பொதுவாக இதுக்குள்ளே அவர் இப்ப எல்லாம் மத வேறுபாடுகள் இருக்குதல்லோ அதை கொண்டு வர்றார், எங்களுக்கு விளங்கப்படுத்த போறார். ஏன் இப்ப அவர் கேட்கிறார், உண்மை முதல் நூல் இது என உணரும் முறையை அறிந்தேன். இப்ப இனி
அத்தைய முதல் நூல்கள் இருக்கவும் ஏன் இந்த மத வேறுபாடுகள் ஒன்று தோன்றினது என்று கேட்கிறேன். அதுதான் நாம் முன்பே குறித்தபடி முதல் நூலின் பொருளை உணர்கின்றவர் பல திறத்தினர். பல முதல் நூல்ல படிக்கிறவ பல தரப்பட்டவை ஆக்கள் நிறைய. இருப்பிடம். எல்லாரும் ஒரே மாதிரி திறமிட இல்ல. சிலர் ம். முதல் நூற்பொருளை ஒவ்வாதனவாக கருதி அதற்கு மாறாக எதிர்நூல் சில செய்தனர். அந்நூல் பற்றி தோன்றி வளர்ந்த மதங்கள், பிறச்சமயங்கள், அந்த பிறச்சமயங்கள் 4 இருக்குது. அதுல 4 ஒவ்வொன்றிலையும் 6 இருக்குது. 6 ஆறு. 24 பிறச்சமயங்கள் எங்களுக்கு இருக்குது. அவை பௌத்தமும் சமணமும். இனி உலகாயுதம் எனப்படும் நாத்திக. உலகாயுதம் என்றா அவ நாத்திகம். அவ கடவுளே நாத்திக. இல்ல, கடவுளே இல்லை, எல்லாம் போய் உயிரண்டது ஒன்று இல்லை, எல்லாம் போய் என்று சொல்லி அவ நாத்திகர். எல்லாருக்கும் தெரியும் நாத்திகம் என்றா சமய கொள்கையே இல்லை, கடவுள் நம்பிக்கையே இல்லை, நாத்தியம். வேத சிவாமங்களை இகழ்ந்த நூல் செய்ததால் புறச்சமயம் என அவர் வேதத்தையும் ஆகமத்தையும் அவர் நம்ப இல்லை. ஆனபடியா அவ புறச்சமயம். இனி அவ முதல் நூற்பொருளை நன்று என்று உடன்பட்ட வழியும் அப்பொருளை உணரும் முறையில் வேறுபட்டு வழி நூல் சார்பு நூல்களும் வழி நூல் சார்பு நூல்கள் என்று இருக்குத்தான் எங்களுக்கு. அந்நூல்கள் வேறு வேறு வகையான உரைகளும் செய்தோர் பலர். அதனாலும் மத வேறுபாடுகள் மிகுவாயின. பலர் நாங்கள் கொண்டு எழுதலாம். அதுக்கு இப்ப எல்லாருக்கும் இருக்குது அதிகாரம். அதுவும் இந்த என்ன கூகுள்ல எழுதி போட்டு விட்டா அது இருக்கும். அதைத்தான் படிக்கிறவை அது உண்மை என்று நம்புவினம் இல்லை. தகுந்த அதாவது இந்த எங்கட கைலாய பரம்பரையில் வந்த தர்ம ஆதீனத்துக்களால வாரதுதான் உண்மை. அவதான் உண்மையை எழுதுகிறார். உண்மை முதல் நூலை உடன்பட்டு அதற்கு பொருள் காண்பதில் வேறுபட்ட மதங்கள் அகச்சமயங்களும் இருக்குது. நாங்கள் இப்ப புரிச்சு வடிவா தரப்போறார். புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம் என்று தரப்போறார். இப்ப பொதுவாக சமயங்கள் இங்கனம் புறம் அகம் என 2 வகையாகவே கூறப்படினும் புறப்புறம் புறம் அகப்புறம் அகம் என 4ஆக வகுத்து கூறுதலே நுட்பமான முறை. சமயங்களே அறுவகை சமயம் என்றால் பண்டு தொட்டு வரும் மரபாதலின் அது பற்றி புறப்படும் புறப்புறம் முதலிய 4ம் தனித்தனி 6ஆக கூறப்படும். அவற்றுள் புறப்புற சமயங்கள் 6ஆவன. உலகாயுதம் 4 வகை பகுத்தம், அதாவது மாத்திமிகம், யோகாசாரம், வைபாடிகம், சௌந்தராதிகம், சமணம் அல்லது ஆருதம் என்பன. இப்ப இந்த 4 சமய வேறுபாடுகள் இருக்குது. ஒன்று புறப்புறம் 2 தேரம் புறம் வரும். அந்த 2 தேரம் புறம் வாரது என்னண்டா 2ஐயும் அவ ஏற்க இல்லை, வேதத்தையும் ஏற்க இல்லை, ஆகமத்தையும் ஏற்க இல்லை. ஆனபடியாத்தான் அவ புறத்துக்குள்ளே அடங்கினான். அதுல முதலாவது உலகாயுதம். அவ நாத்திகர், அவ கடவுளே இல்லை என்ற கருத்துடையவர்கள். பிறகு 4 வகை பௌத்தம். அந்த மாத்திமிகம், யோகாசாரம், வைபாடிகம், சௌத்ராந்தியம். இது பௌத்தம். இந்த 4ஐயும் பௌத்த மதத்தை பின்பற்றுறவர்கள் தான் 4 விதமானவர்கள். அப்ப அங்க 4 ஒன்று 5. சமணம் அல்லது ஆருகதம். சமணத்துக்கு இன்னொரு பெயர் ஆருகதம். சமணத்தை தான் ஆருகதம் என்று சொல்றது. வேற ஒன்று நெக்க வேண்டாம். அப்ப இந்த இதுல இப்ப 6 வந்துட்டுது. அதாவது 4 வகை பிரிவு, 6 வகை. அதுக்குள்ள 6 விதமான மத கோட்பாடு உள்ளது. அப்ப அதுலதான் புற சமயங்கள் என்று வந்திருக்குது. அதுல இந்த 6 பேரும். இப்ப இந்த பிற சமயங்கள் 6. அந்த புறச்சமயம் என்றா அவ வேதத்தை ஏற்பின, ஒன்றத்தான் ஏற்பின. அது ஆனபடியாதான் அவ பிறச்சமயம். ஆகமத்தை ஏற்க மாட்டேன. அப்படியானவ தருக்கம், மீமாம்சை, ஏகான்மவாதம், ஜோகம், சாங்கியம், பஞ்சாரதம். பிறகு அகப்புறச்சமயங்கள் 6ஆவன. இது பாசுபதம், மாவிரதம், காளாமுகம். அன்றைக்கு ஐயா நில வடிவா விளங்கப்படுத்தி சொன்னார். எங்களுக்கு நெருங்கிய உறவு, சகோதரம், நெருங்கிய உறவு, என்னும் ஒரு பக்கத்து வீட்டுக்காரன், என்னும் தெரியாதவன் வெள்ளக்காரன். அப்ப அப்படி நாங்க பார்க்கணும். வெள்ளக்காரன் புறப்புறம் அப்படி நாங்கள் பார்க்க அகச்சமயம் அகப்புறச்சமயம் 6ஆவது என்னண்டா அவை என்ன? அவையல் கொஞ்சம் சிவபெருமானையும் ஏற்பினம், ஆனால் வேதத்தை ஏற்பினம், ஆகமத்தை ஏற்கனம். அப்படியானவதான் அவ.
புறச்சமயமண்டா அகச்சமயமண்டா அவ வேதத்தை மேற்பினம் சிவருமானையை மேற்பினம் ஆகமத்தை மேற்பினம் முத்தி நிலையில வேண்ட பாடானவாத சைவம் பேதவாத சைவம் சிவசமவாத சைவம் சிவசங்கிராந்திவாத சைவம் ஈஸ்வராகிவாத சைவம் நிமித்த காரண பரிமாண சைவம் இவை எங்கட சகோதரங்கள் மாதிரி ஏன் இவை எல்லாத்திலையும் ஒத்து வருது ஆனா முத்தி நிலையில அவைக்கு வித்தியாசம் அதுதான் இப்ப இதற்கு வாசிக்கிறான் நான் கமலுக்கு எல்லாம் விளங்கும் புறச்சமயங்கள் ஆறாவன அதுக்கிடையில புறச்சமயங்கள் ஆறாவன தருக்கம், மீமாஞ்சை, ஏகன்மவாதம், யோகம், சாக்கியம், பஞ்சாட்சரம் அல்லது வைஷ்ணவம் என்பன. பாஞ்சராத்திரம் அப்படி வாசிங்க. பாவன பஞ்சாராத்திரம் பாஞ்சாரத்திரம் அல்லது வைஷ்ணவம் என்பன. அகப்புறச் சமயங்கள் ஆறாவன பசுபாதம், மாவிரதம், பாசுபதம், மாவிரதம், காளாமுகம், வாமம், வைரவம், ஐக்கியவாத சைவம் என்பன. அகச்சமயங்கள் ஆறாவன பாடானவாத சைவம், பேதவாத சைவம், சிவசமவாத சைவம், சிவசக்கிராந்தவாத சைவம், சிவசக்கிராந்தவாத சைவம், ஈஸ்வர அவிகாரவாத சைவம், நிமித்த காரண பரிணாமவாத சைவம் அல்லது சிவாத்துவவித சைவம் என்பன. சுத்த சைவம் என்பதும் ஒன்று உண்டு. இவை அனைத்திற்கும் சைவமும் சிவாத்துவாத சைவமும் ஒன்றுதான். அதுக்கு மறுபெயர் தான் அந்த சிவாத்துவித சைவம். அப்ப சுத்த சைவம் என்று இப்படி இவ்வளவும் இருக்குது. இந்த அகச்சமயங்கள் 4 பிரிவுக்குள்ள 6 6 20 அப்ப 6 4 24. நாங்கள் இத பாடமாக்க தேவையில்லை, மெல்ல மெல்லமா ஒவ்வொரு காலம் படிக்க படிக்க எங்களுக்கு நினைவுல வந்து கொண்டு போகும். தனா வாசிப்பீங்களோ? தனா வாசிக்கல. அப்ப படியுங்க. இவை அனைத்துக்கும் அப்பாற்பட்டது சித்தாந்த சைவம். இதன் கொள்கையே சைவ சித்தாந்தம் எனப்படுகிறது. இதுதான் எங்கட சித்தாந்த சைவம். எங்கட நாங்கள் எங்களுக்கு தேவையானது இதுதான் சைவ சித்தாந்தம். சரி, இவைகள் புறச்சமயங்களையும் அருணந்தி சிவாச்சாரியார் தனது சிவஞான சித்த பரபக்கத்தில் மறுத்தார். அகச்சமயங்களை உமாபதி சிவாச்சாரியார் தனது சங்கற்ப நிராகரணத்துள் மறுத்தார். அகப்புற சமயங்களில் தத்துவ கொள்கை மிகுதியாக இல்லை. அதனால் அவைகளை ஒரு தனிப்பகுதியில் எடுத்து எந்த நூலிலும் மறுக்கவில்லை. இப்ப மாணாக்கன் கேட்ட கேள்விக்கு இப்ப ஆசிரியர் இந்த 24 சமயங்களின் சொல்லி அந்த 4 பிரிவையும் சொல்லி அந்த 6 வகையான இதையும் சொல்லி அதுக்குள்ள என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி இவைகளை இந்த புறப்புற சமயங்களையும் புறச்சமயங்களையும் 4 வகை இருக்குது. புறப்புற சமயம் புறச்சமயம் அதை எடுத்து அருணந்தி சிவாச்சாரியார் தந்த சிவஞான சித்தியாரில எங்க பரபக்கத்துல மறுத்து சொல்லி இருக்கிறார். அதாவது 320 பாடல்கள் மூலம் மறுத்து சொல்லி இருக்கிறார் சிவஞான சித்தியார்ல. அகச்சமயங்கள் அந்த 6 இருக்குது அகச்சமயம், அத உமாவதி சிவாச்சாரியார் சங்கற்பரத்துல மறுத்து சொல்லி இருக்கிறார். அகப்புற சமயங்களில் அகப்புற சமயங்களை ஏன் ஒரு தினம் எடுக்க இல்லையா? அங்க தத்துவ கொள்வை மீதியா இல்லை. அதனால் அவர் ஒரு தனிப்போது இப்ப நாளில அந்த புறச்சமயத்தை யாரும் சொல்லவில்லை. அதுல அங்க தத்துவ கருத்துக்கள் அப்படி இல்லை. அறபடியே அவைகள் ஒன்றும் அதை சொல்லாமல் மறுத்து விட்டினோம். இப்ப மாணாக்கன் ஒரு ஆள் கேளுங்கோ. மாணாக்கன் சிவாமா கேளுங்கோ. எந்த ஒரு முறை பற்றி சமயங்கள் புறப்புறம் முதல் 4ஆம் வகுக்கப்படுகின்றன. இப்ப மாணாக்கன் கேட்கிறான், எந்த ஒரு இது இந்த முறை என்ன? இந்த புறப்புறம் முதல் 4ஆக வகுக்கப்பட்டதுக்கு இதுக்கு என்ன காரணம் என்று கேட்கத்தான் உபாசிரியர் சொல்ல போறார். தானா படிங்கோ. வேதம்
வேதம் சிவாகமம் வேதம் என்னும் சிவாகமம் என்னும் ம், இரு முதல் நூல்களும் ஒன்றையும் உடன்பாடாதவை, ம், பெரிதும் புறமாதல் பற்றி புறச்சமயம் எனப்பட்டன. ம், வேதத்தை உடன்பட்டு சிவாகமத்தை உடன்படாதவை புறச்சமயம் ம், எனப்பட்டன. ம், வேத சிவாகமங்களை உடன்படினும் அவைகளை பொதுவாக கொண்டு பிற நூல்களை சிறப்பாக போற்றுவன ம், அகப்புற சமயம் எனப்பட்டன. ம். வேத சிவாகமங்களையே சிறப்பாக போற்றினும் குருவருள் இன்மையால் அவற்றுக்கு உண்மை பொருள் காண மாட்டாது தத்தமக்கு தோன்றியவாறு ஒரு பொருள் உரைப்பன. அகச்சமயங்கள் எனப்பட்டன. சீகண்ட பரமசிவன் திருக்கையிலையில் தென்முக கடவுளாய் ஆசிரிய கோலமாய் கல்லால மர நிழலில் எழுந்தருளி இருந்து நந்தி பெருமானுக்கு உண்மை ஞானத்தை உபதேசித்து வேத சிவாமங்களின் உண்மை பொருளையும் தெளிவிக்க அவ்வுபதேசத்தின் வழிவந்த சித்தாந்த சைவமே வேத சிவாகமங்களின் உண்மை பொருளை உணர்ந்து அதனை சுருதி யுக்தி அனுபவம் என்னும் மூன்றிற்கும் பொருந்த இனிது விளக்குவது. நல்ல ஒரு விளக்கம் தந்திருக்கிறார். ஏன் இந்த புறச்சமயம் அகப்புறச்சமயம் அகச்சமயம் ஏன் இப்படி ஒரு பிரிவுகளை உண்டாக்கினவர்கள் என்று கேட்கத்தான் இப்ப அவர் சொல்றார் ஆசிரியர். வேதம் சிவாமம் என்னும் இது முதல் நூல். இது முதல் நூல் என்று சொல்லியாச்சே. முதல் நூல் சிவபெருமானால அவற்றை 5 முகங்கள்ல இருந்து தோன்றியதுதான் இந்த வேதமும் சிவாமம். முதல் நூல் பற்றி ஒன்றையும் உடன்படா ரெண்டையும் உடன்படையில ஆனபடியாத்தான் அங்க ரெண்டு வேதத்தையும் ஒத்துக்கொள்ளையில சிவாகமத்தையும் ஒத்துக்கொள்ளாதபடியா புறப்புறம் சமயம். வேதத்தை உடன்பட்டு சிவாகமத்தை உடன்படாதவை புறச்சு அங்க ஒன்றத்தான் அவை ஒத்துக்கொள்ளானுடைய அது புறச்சு. வேதாகமங்களை உடன்படினும் ரெண்டையும் உடன்பட்டாலும் அவைகளை பொதுவாக கொண்டு புற நூல்களை சிறப்பாக போற்றுவன. அதை பொதுவா வச்சு கொண்டு அவ அங்க சிவபெருமானை விட்டுட்டு பொதுவா பிற நூல்களை அதை வச்சு கொண்டு உடன்பட்டாலும் மற்ற சமயங்கள் இந்த நூல்களைத்தான் சிறப்பாக சொல்லுவின மொழிய வேதத்தையும் சிவாமயத்தையும். அப்ப அங்க சிவபெருமானே கேல அகப்புற சமயம் என்ன பண்ண வேத சிவாமங்களையே சிறப்பாக போற்றினும் வேத சிவாமங்களை போற்றினும் குருவருளின்மையால் அவற்றுக்கு உண்மை பொருள் காண மாட்டாது. குருவருள் அவைகளுக்கு இருக்க இல்லை. குரு ஒன்று வந்து அவைக்கு அதை பற்றி போதிக்கல, அவை அதை பற்றி விளங்கல. அப்ப அவைகள் வேத சிவாமங்களை ஏற்றாலே அங்க சிவபெருமானையும் ஏற்றி போட்டினோம். தத்தமக்கு தோன்றியவாறே பொருள் உரைப்பனாக சமயங்கள். சீகண்ட பரமசிவன் எங்க சிவபெருமானிட்ட நேரடியாக 28 ஆகமங்களையும் நேரடியாக சீகண்ட உருத்திரருக்கு உபதேசித்தவர் சிவபெருமான். எல்லாருக்கும் தனித்தனியா உபதேசிச்சு போட்டு பிறகு எல்லாருக்கும் முழு சிவாமங்களையும் கொண்டு இந்த சீகண்ட உபதேசருக்கு கொடுக்க, அனந்த தேவருக்கு கொடுக்க, அனந்த தேவர் சீகண்ட பரமசிவனுக்கு கொடுத்தவர். ஆனா இந்த சீகண்ட பரமசிவர் எங்க இருக்கிறார்? திருக்கையிலையில் சிவபெருமானுக்கு அண்மையில தான் அவர் இருக்கிறார். தென்முக கடவுளாய், அதாவது சீகண்ட பரமசிவன் அவர் தான், சிவபெருமான் தான் தென்முக கடவுளாய் ஆசிரிய கோலமாய் கல்லால மர நிழலில் எழுந்தருளி இருந்து நந்தியம்பெருமானுக்கு உண்மை ஞானத்தை உபதேசித்து அங்க கல்லால மரலிங்க கைலாய பரம்பரையில அகச்சந்தானாசாரியாருக்குள்ள முதல்வர் யார்? நந்தியம்பெருமான். அகச்சந்தானாசாரியாருக்குள் முதல்வர் அகச்சந்தான பரம்பரையில முதல்வர் நந்தியம்பெருமான். அதான் நந்தியம்பெருமானுக்கு கல்லால மர நிழலில் உபதேசித்தவர். நந்தியம்பெருமானுக்கு அடுத்ததா வர்றவரார் சனத்குமார முனிவர் பரஞ்சோதியாருக்கு சத்தியஞான தரிசிகளுக்கு சத்தியஞான தரிசினிகள் பரஞ்சோதியாருக்கு. பரஞ்சோதியார் வந்து மெய்யண்டாருக்கு. அப்ப இவர் இந்த கையில சீகண்ட பரமசிவன் திருக்கையில் தென்முக கடவுளாய் ஆசிரிய குலமாய் கல்லால மர நிழலில் எழுந்திருந்து நந்தியம்பெருமானுக்கு உண்மைஞானத்தை உபதேசித்து வேத சுவாமங்களின் உண்மை பொருளையும் தெளிவித்தார். முதல் அவருக்கு கொடுக்கிறார். அவ்வுபதேசத்தின் வழிவந்த சித்தாந்த சைவமே வேத சிவாமங்களின் உண்மை பொருளை உணர்ந்து அதனை சுருதி யுக்தி அனுபவம் என்னும் மூன்றிற்கும் பொறுத்த இனிதி விளக்குவதுதான் எங்களுடைய சைவ சித்தாந்தம். இப்ப அடுத்த கேள்வி நீங்களே கேட்டுட்டு போங்க. ஒரு மணி ஆகுது இல்ல 10 நிமிஷம் இருக்குது இல்ல. இந்த கேள்வியை கேளுங்க, நீங்க கேளுங்க. புறப்புறம் முதலாக சொல்லப்படும் மதங்கட்கு நூல்கள் உளவோ? சரி. ஆசிரியர் உள
உலகாயுதத்துக்கு தேவகுருவாகிய வியாழன் ம் ஒரு காலத்தில் இந்திரனை மயக்குதற் பொருட்டு செய்த நூல் முதல் நூல் என்பது அந்த புராணத்தில் சொல்லப்பட்டது. ம் ஆயினும் அன்னதொரு நூல் வழக்கில் இருந்ததாக தெரியவில்லை. ம் என்றாலும் அக்கொள்கையை பலர் தமது நூலில் கூறினார்கள். ம் பௌத்தத்திற்கு ஆதி புத்தர் செய்த பிடகாமம் ஈடாகமம், பிடகாமம் பிட ஆகமம் ம் முதல் முதல் நூல். நூல். இவரை கௌதம புத்தர் என்று இக்காலத்தினர் கூறினும் பௌத்த மதத்தினர் அவ்வாறு கூறுதல் இல்லை. ம் ஆதிபுத்தர் திரிபுரத்தவரை மயக்கத் தோன்றிய திருமாலின் அவதாரமே என்பது வேத மதங்களின் கூற்று. இது என்னன்னு தெரியுமோ? இது என்னன்னு சொன்னா இந்த திரிபுர அரசர்களார் கமலாட்சன், வித்துன்மாலி, தாரகாட்சன் இருக்கணுமல்லோ, அவ மூன்று பேரும் பல வருட காலம் ஒற்ற காலில இருந்து தவம் செய்து சிவபெருமானிட்ட 3 கோட்டைகளை பெற்றவர்கள் எல்லோ. அவர்கள் சிவபெருமானையே கும்பிட்டு கொண்டிருக்க, ஆனா அவர்களுக்கு அகம்பாவம் வந்து தேவர்களை தொந்தரவு செய்ய தொடங்கிட்டினோம். அப்ப தேவர்கள் ஓடி போய் சிவபெருமானிட்ட முறையிட, சிவபெருமான் ஒரு நாள் சொல்லுவார், யாருக்கு? திருமூலருக்கு நாரதருக்குன்னு சொல்லுவார். சாரி, திருமூலர் இல்ல, திருமாலுக்கு நாரதருக்குன்னு சொல்லுவார். போய் இந்த திரிபுரத்து அரசர்களுக்கு சிவபெருமான நீங்க கும்பிடுறதுல பிரியோசனம் இல்லை, அவர் எந்த பலனையும் உங்களுக்கு தரமாட்டார், நீங்கள் அவரை வழிபடாமல் இருங்கோ என்று சிவபெருமான குற்றங்குற சூழி கதைக்க சொல்லி இந்த நாரதரையும் திருமாலையும் அனுப்புவார். அப்பத்தான் திருமால் புத்தர் வேடம் தரிச்சு கொண்டு, வேற சமயத்தவர் போலதான் திருமால் போய் புத்தர் வேடம் தரிச்சு கொண்டு போய் அவருக்கு இந்த திரிபுரத்து அரசர்களுக்கு சொல்ல, சிவபெருமாண்ட கட்டளையே இப்பதானே திருமால். அப்படி போனோடனே அவர் அங்க போய் நாரதரும் இவரும் இப்படி சொன்னோன்னு திருமாலுக்கு சரியான கவலை. உங்களை பற்றி கூடாமல் சொல்ல சொல்லி, உங்களோட தரத்தை குறைச்சி சொல்ல சொல்லி என்னை ஒரு கருவியா பாவிச்சிட்டீங்களே, நான் இதுக்கு நான் எங்க போய் விமோசனம் தேட போறேன்னு அவர் சிவபெருமானிட்ட இறங்கி அழுது சொல்ல, சிவபெருமான் சொல்லி இருக்கிறார், அதுக்கும் நான் ஒரு இது வச்சிருக்கிறேன். என்னென்றால், நீர் போய் ஒரு சமண சமயத்துல போய் ஒரு மகனாக பிறந்து அங்க நீர் சமண சமயத்தை மேற்கொள்ளாம சைவ சமயத்தவனை தான் நீர் மேற்கொள்வீர். உம்முடைய முற்பிறப்பு தவம் அதைத்தான் செய்ய சொல்லும். நீர் இந்த செய்த இதுக்குரிய பரிகாரம் நீர் அப்ப அவர் ஒரு சமண சமய வீட்டுல போயிருந்து அவர் என்ன செய்வார்? சமண கோயிலுக்கு போக மாட்டார், சைவ கோயில்ல போய் தான் கும்பிடுவார், சைவ புத்தகங்கள்லாம் படிப்பார், சிவபெருமானைத்தான் வழிபடுவார். வேண்டிய அப்பா என்ன கடும் தண்டனை எல்லாம் கொடுப்பார், நெருப்பால காய்ச்சுவார். இல்ல நீ வைணவ பிள்ளை, நீ இதை செய்யக்கூடாண்டு அவர் இல்லைன்னு அங்க நெருப்பு காய்ச்சி அதுல இருக்கையிலேயே அவரை ஒன்றும் செய்யாது. அப்ப அந்த வேலையை நீர் அதுக்காக நானுமே அப்படி தண்டுவேன், உமக்கு அப்படி ஒரு பிறப்பை தருவேன் என்று சொல்றார். அதுதான் பௌத்தத்துக்கு நல்ல அந்த வசனம். பௌத்தத்துக்கு ஆதிபுத்தர் செய்த பீடாகமம் முதல் நூல் இவரை கௌதம புத்தர் என்று இக்காலத்துல கூறினும் எங்க வந்தது? அது பௌத்த மதத்தில் அவ்வாறு ஆதிபுத்தர் திரிபுரத்தவரை, அந்த ஆதிபுத்தர் திரிபுரத்தவரை திருமாலின் அவதாரமே என்பது வேத மதங்களின் கூற்று. நாங்கள் இப்ப படித்து கொண்டிருக்கிறோம். திருமால் தான் புத்தரா வந்தவர் என்று. புத்தரா வந்து அவங்கள சைவ சித்தாந்தமும் அதை சொல்லுது, திருமால் புத்தரா அவதாரம் ஒரு எடுத்தவர் என்று. இப்ப சிவபெருமானுக்காக அவர் வந்தவர் என்று. இத மேல பாபம் உலகாயுதத்துக்கு உலகாயுதத்துக்கு இந்த தேவகுருவார், உலகாயுதத்தை விடுங்கோ, தேவகுருவார், தேவர்களுக்கு குருவார் தேவர்களுக்கு குரு இந்திரனு, வியாழ பாவான். வியாழாவது பிரகஸ்பதி அவரை சொல்றது. அவர் என்ன செய்வது வேண்டாம், ஒரு காலத்துல இந்திரனை இப்ப நேற்று கந்த புராணத்திலேயும் அதை படிச்ச நாங்கள். இந்திரனை மயக்குதற் பொருட்டு செய்த முதல் நூல் என்பது கந்த புராணத்தில் சொல்லப்பட்டது. இந்த இதுலையும் சொல்லுது. நாங்கள் கந்த புராணத்துல அதை நேற்று படிச்ச நாங்கள். ஆயினும் என்னதொரு நூல் வழக்கில் இருந்ததாக தெரியவில்லை. அப்படி இருந்ததாக தெரியவில்லை என்றாலும் ஒரு கொள்கையை பலர் சம்மதம். இப்ப என்ன செய்யறார்? இந்திரன்
சரியான பதவியும் மோகமும் பிடிச்சவன், எல்லாத்துக்கும் அவனுக்கு ஆசை. ஆனா ஏதோ ஒரு வழியில இந்திர பதவி எடுப்பானே. 100 அஸ்வமேத யாகம் செய்தால் இந்திர பதவிக்கு போகலாம். அவன் மற்றவையும் செய்ய விடானே என்றா தன்னை மீறிடுவின். அவன் அப்படி ஒரு நல்ல இடத்துல இருக்கிறவனுக்கு இந்த குரு பகவான் அவைன்ற குரு வியாழ பகவான் தான் அவைன்ற குரு. அவர் ஒரு நாள் சொல்லி கொடுத்துட்டார், இந்த உலக ஆயுதத்தை அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டார். உலக ஆயுதம் என்றா நாஸ்தியம். அவைகள் கடவுள் பக்தி இல்லை. அவைகள் உலக ஆயுதத்தின் கொள்கை என்ன? 16 வயது பெண்ணை புணர்ந்தால் அதுதான் புத்தி அண்டு. அவன் அப்ப அதை நம்பி அவன், ஆனால் நேற்று சந்த சத்யாசன் வாச சொல்றார், அப்ப அவன் உலக ஆயுதனோ இந்திரனண்டா இல்லை, அவனும் ஒரு தேவர் தான். ஏனென்றா அவன் ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்படி உலக ஆயுதத்தை மேற்கொள்ளுவான், பிறகு சிவபெருமானை வழிபடுவான் அப்படி அவன். அப்ப வியாழன் ஒரு காலத்தில் இந்திரனை மேற்குதற் பொருட்டு செய்த முதல் நூல் என்பது உலக ஆயுதம் என்ற நூல் தேவகுருவால தான் இந்திரனுக்காக செய்யப்பட்டது அந்த நூல். அது மாதிரி இந்த ஆதி புத்தர் செய்த பீடாகமம் அதுவும் இப்ப திருமால் புத்தரா போகும்போது வந்ததுதான் அந்த பீடாகமம் என்று இதை விளங்கப்படுத்த நல்ல வடிவ. சமண மதத்துக்கு ரணியக சமண மதத்திற்கு அரிக கடவுள் அல்லது ஜினக்கடவுள் செய்த பர ஆகமம் முதல் நூல் அஃது இப்பொழுது கிடைப்பதாக தெரியவில்லை. அந்த ஜினக்கடவுள் என்று நாங்கள் இந்த கதைப்பம் என்ன, ஒரு மதம் இருக்குது என்ன, அவை காலி கிஞ்சி எல்லாம் சாப்பிடுற இல்ல, ஜிஞ்சர் காலி கொண்டு சாப்பிடுற இல்ல, அவையில சொல்றது இன்னும் நல்ல ஒரு சமண மதத்துக்கு அருக கடவுள் அல்லது ஜினக்கடவுள் செய்த பரகாமம் முதல் நூல் அகதி இப்பொழுது கிடைப்பதா தெரியல. ஒன்றையும் விளங்கப்படுத்துறாரு. என்னன்னு இதுகளுக்குள்ள கடுமையா போட்டு முதண்டாதங்க ஒரு சின்ன விளக்கத்தை எங்களுக்கு சொல்றாரு. என்னன்னு இந்த பரவக்கம் தோன்றினது, இந்த புறப்புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம் என்னென்று தோன்றினது என்றது கேள்விக்கு தான் இப்ப சொல்லி கொண்டு வர்றாரு. அதை மாத்திரம் விளங்கி கொண்டீங்களா? சரி, ஓகே. தமிழை பற்றி படிக்கிறே இல்ல ஒரு சமயங்களை பற்றி கட்டாயம் வேணும். புறச்சமயத்தை பற்றி படிச்சாதான் இந்த பரவகத்தை தெரியும். சைவத்தின் மேன்மை தெரியும். சரி, தமிழில் மணிமேகலை காப்பியத்தை பௌத்த சமய தத்துவ நூல் என்றும், நீலகேசி சிறுகாப்பியத்தை சமண சமய தத்துவ நூல் என்றும் கூறலாம். பிற நூல்களிலும் இவற்றின் தத்துவங்கள் காணப்படுகின்றன. அது விளங்குது. தர்க்க மதம், வைசேடிகம், நையாயியம் என இது வகைப்படும். இது தர்க்க மதம் 2 வகைப்படுதான். முதல் தமிழில் அதை சொல்லி போட்டுட்டா கண்டு ஒரு நிப்பாட்ட வேண்டிய நேரம் வந்துட்டது. தமிழில் மணிமேகலை காப்பியத்தை பௌத்த சமய தத்துவ நூல் என்றும், மணிமேகலை என்று படிக்கிறோம். அது மணிமேகலை ஒரு பௌத்த துறவிதானே, அது எல்லாருக்கும் தெரியும். மாதவிக்கு பிறந்தாலும் மாதவியின் மகள் தானே மணிமேகலை. கோவலன் கண்ணகி நல்ல வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் போது மாதவியின் நடனத்துல மயங்கி கோவலன் போய் அவ 2 பேருக்கும் பிறந்த பிள்ளைதான் மணிமேகலை. ஆனா மணிமேகலை கல்யாணமே செய்யல, அவ ஒரு பௌத்த துறவியா போனவா. அதுதான் இப்ப சொல்லுது இதுல. அது விளங்கினாதான் இது விளங்கும். தமிழில் மணிமேகலை காப்பியத்தை பௌத்த சமய தத்துவ நூல் என்றும், அவ ஏன் ஒரு பௌத்த துறவியா போனபடிய எங்கட தமிழில சொல்லின பௌத்த சமய தத்துவ நூல் என்றும், அது மணிமேகலை என்ற ஒரு காப்பியம் இருக்குது. 50 சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, மணிமேகலை, குண்டலகேசரி, அதுல 5 என்னும் ஒன்று வர வேணும், என்னும் உண்டு. அப்ப அந்த 5 வகையில மணிமேகலை ஒரு காப்பியம், ஒரு நல்ல நூல். நாங்க கட்டாயம் படிக்க வேணும் அதுகளை. அத வளையாபதி சொன்ன நான் மாதிரி இருந்தது. ஓகே, சரி சரி, நன்றி சுவந்தியக்கா, நன்றி. வளையாபதி, குண்டலகேசி, மணிமேகலை, சிலப்பதிகாரம், ஜீவக சிந்தாமணி, மணிமேகலை. சிலப்பதிகாரம், ஜீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, மணிமேகலை. சரி, நன்றி. அப்ப இந்த தத்துவ நூல் என்றும் நீலகேசி காப்பியத்தை, இது பெருங்காப்பியம். இந்த சிலப்பதிகாரம் 50 காப்பியம் அது. ஆனா நீலகேசி சிறுகாப்பியம், அது வேற நூல்கள்.
நீலகேசி அதை சமண தத்துவ நூல் என்றும், மணிமேகலையை பௌத்த நூல் என்றும், இந்த நீலகேசியத்தை தகப்பில்லை நீலகேசியத்தை சிறுகாப்பியம் என்றும், அதை சமண சத்துவ நூல் என்றும் கூறலாம். பிற நூல்களிலும் வேற்றின் தத்துவங்கள் காணப்படுகின்றன என்று அதை சொல்லி போட்டு இப்ப சொல்றாரு. இந்த தர்க்க மதம் என்று இருக்குது. தர்க்க மதம் என்றதுல வைசேடிகன், நையாயம் என இருவகை. அவற்றுக்கு முதல் நூல்கள் காணப்படாவிடினும் வேறு பல நூல்களும் பழமொழியில் உண்டு. பூர்வ மீமாம்சைக்கு சைமினி முனிவர் செய்த முதல் நூல் பூர்வ மீமாம்சை படித்த நாங்கள். தர்காவனத்து முனிவர்கள் தான் மீமாம்சையர் என்று படித்த நாங்கள் செய்த முதல் நூல் உண்டு. அதற்கு உரை தோன்றிய பின் அம்மதம் பாட்டம் பிரபாகரம் என இரண்டாக பிரிந்து விட்டது. உபயன வேதம் கர்மாண்ட ஞானகாண்டம் அதுகள் படிக்க நல்லா இருக்கும். படிப்போம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். இதுல கொஞ்சம் அந்த எழுதி வச்சா நல்லதான். நானும் எழுதி